மாசி மாதம் பிறந்தாச்சு. கிராமப்புறங்களில் உள்ளூர் சாமியோட வழிபாடு ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க. எங்கள் ஊரில் நேற்று காளியம்மன் சாமிக்கு வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பொங்கல் வச்சு, எல்லாருமே ஒன்றா அசம்பிள் ஆகி பொங்கல் வச்சு, அந்த பொங்கலை சாமியோட நிலையில முன்னாடி வச்சுருவோம். அப்புறம் ஒவ்வொருத்தரா அவங்கவங்க கொண்டு வந்த தேங்காய், பழம், பூவு, மாலை, மாவிளக்கு இது எல்லாருமே அவங்க தட்டில் வச்சு எல்லாரும் லைனாக ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணிடுவோம். சாமி ஊர்வலம் ஊரை சுற்றி வரும். ஊரை சுற்றி வந்து பூசாரி சாமியோட வேலில் எடுத்துகிட்டு வந்து சாமியோட நிலையில் வைப்பார். அப்போது பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார்கிட்டையும் இருந்து ஊதுபத்தி, பூ, அப்புறம் சாம்பிராணி இது எல்லாருமே நாங்கள் ஊர் மக்கள் கொண்டு வந்திருக்க அதை எல்லாத்தையுமே வாங்கி அதை வச்சு தான் சாமிக்கு வழிபாடு பண்ணுவோம். அதே மாதிரி பொங்கலும் எல்லாரும் ஒன்றா வச்சு ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் பூசாரி என்ன பண்ணுவார், நாங்கள் வச்சுருக்கிற அந்த பொங்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து அதை தனியாக நம்ம இலையில வந்து படையலுக்குன்னு சொல்லி வைப்பாருங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் கொண்டு வந்திருக்க அந்த மாலையை ஒருத்தர்கிட்டே இருந்த மாலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அவங்கவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்களோ எங்கள் சாமிக்கு பூசாரி வந்து வேலுக்கு போடுவாங்கங்க. இதை எதுக்காக பண்ணுறோன்னா, அடுத்தது வரப்போகிற பெரிய திருவிழாவை அழைக்கிறதுக்காக உள்ளூரில் இருக்கிற சாமியை வழிபடுறோம். அதே மாதிரி நான் கட்டிட்டு வந்திருந்த பூவை எடுத்து பூசாரி வந்து வேலுக்கு போட்டாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாருமே அவங்கவங்களால என்ன முடிஞ்சிச்சோ அதை வாங்கிட்டு வந்து சாமிக்கு கொடுப்பாங்க. அதை கொடுக்குற எல்லாத்தையுமே சின்ன பூவாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அது உள்ளூர் சாமி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சாமிக்கு போடுவாங்கங்க. அடுத்தது பூசாரி என்ன பண்ணாருன்னா, தேங்காய் கொண்டு வந்திருக்கு. எல்லாரோட தேங்காவையும் எல்லா தட்டில் இருக்கிற அந்த தேங்காவையும் உடைச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வழிபாடே ஆரம்பிப்போம். அதனால் பூசாரி ஒருத்தரோட தட்டில் இருக்க தேங்காவாக வந்து ஆளாளுக்கு ஒரு பக்கமாக இருந்து உடைக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே உடைச்சி முடித்ததுக்கு அப்புறம் தான் சாமிக்கே நாங்கள் வந்து ஆராதனை காட்டுவோங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து ஒரு தட்டில் இருக்கிற தேங்காய் பழத்தையும் உடைச்சி முடிப்பாங்க. அவங்கவுங்க மாவிளக்கு போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதிலேருந்து பிரசாதமாக கொஞ்சம் சாமிக்கும் வைப்பாங்க. எல்லாத்தையுமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தீபாதரனை சாமிக்கு காட்டுவோம். அது வரைக்கும் ஊர் பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக ஒன்றா ஒரே இடத்துல தாங்க இருப்போம். இதை நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா, சாமி காளியம்மன் சாமி கும்பிட்டு வழிபட்டு முடிச்சுட்டு இந்த வேல் எடுத்துகிட்டு போய் சா சா பூசாரியை வந்து மறுபடியும் ஊர் பூரா சுற்றிட்டு ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லேயும் ஊர் பூரா நடந்தே போய் வேல் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஊருக்கும் போவாங்கங்க. போகிறப்ப ரோட்டில் போகிறப்ப அங்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்சது மஞ்சள் தண்ணி, சூடம் பொருத்தி அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு வாசலில் நின்று சாமி கும்பிட்டு பண்ணுவாங்கங்க. இப்போது எல்லா தேங்காய் பழத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். உடைச்சி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பூசாரி என்ன பண்ணுவார், அந்த தேங்காய் பழத்தில் நாங்கள் கொடுத்த அந்த தீர்த்தம் தண்ணி எல்லாரோட தேங்காயிலேருந்து உடைச்சி அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த தீர்த்தம் தண்ணி எடுத்து சாமிக்கு நம்ம காளியம்மன் சாமியோட அந்த வேலுக்கு நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த தீர்த்தத்தை வந்து எல்லாரும் தட்டுலையும், அதாவது மாவிளக்கு தட்டாக இருக்கட்டும், தேங்காய் பழ தட்டாக இருக்கட்டும், எல்லா தட்டுலேயும் பூசாரி வந்து இதை வந்து தெளித்து விடுவாருங்க. சாமிக்கு நாங்கள் படைச்சிருக்கோங்கிறதுக்காக எல்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி எல்லாரோட இதுலேயும் தெளிப்பாங்க. இது எப்போ நடக்கும்னா, ராத்திரி இரவு
10, 10:30 இருக்குங்க. சாமி கும்பிட்றப்ப. அடுத்தது சாமிக்கு வந்து காவு குடுக்குறது. குட்டி சேவல் இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்சத காவு குடுப்பாங்க. அப்புறம் அந்த காவு குடுத்து முடிச்சுட்டு, பூசாரி மறுபடியும் பூஜைய ஆரம்பிச்சாரு. சூடம் சாம்பிராணி எல்லாருக்கும், எல்லாரோட மாவிளக்குகளுக்கும் சுத்தி இருக்கிற எங்க எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து பூசாரி வந்து ஒருத்தருக்கா குடுக்க முடியாதனால எல்லாருக்கும் ஆராதனை காட்டினாரு. காட்டி முடிச்சுட்டு முதல்ல ஊர் முக்கியஸ்தர்கள் அவங்களுக்கு முதல்ல குடுப்பாங்க. அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியூர் ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 2வது முக்கியத்துவம். அதனால வெளியூர் ஆட்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு குடுப்போம். அடுத்தது 3வது ஊர் பங்காளிகள். நாங்க எல்லாரும் எடுத்துக்குவோம். முடிச்சுட்டு நாங்க ஊர் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டோங்க. அப்புறம் பிரசாதமா பானகம் வந்து குடுத்தாங்க. பானகமும் வச்சிருக்க அந்த நாங்க வச்ச அந்த படைச்ச பொங்கல்லேருந்து பிரசாதமா குடுப்பாங்க. இன்னைக்கு பானகம் குடுத்துருந்தாங்க. ஊர் மக்கள் நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, பிள்ளைங்க, என் ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து அந்த பானகத்த சாப்பிட்டு, சாமி பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு, ஃபங்ஷன முடிச்சுட்டு வந்துட்டோங்க.